வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த தளத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் ராஜு. இது ராஜு ஹெச்டி. ஸோ ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா, சக்ஸஸ்ஃபுல்லா ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து சூப்பராவே பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே போட்டுட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ அது சமயத்தில பார்த்தீங்கன்னா, இப்ப நாம பேசக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்க 2500 கிராஃப்ட்டுக்கு ஒரு நண்பர் வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சிருக்காங்க. ஸோ 2500 கிராஃப்ட்னா எந்த அளவுக்கு இருந்தா அந்த 2500 கிராஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பா இத பார்த்தா அவங்களுக்கு தெரியும். ஹை டென்சிட்டில பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஏர்லைன் மட்டும் அதேபோல ஒரு 2 இன்ச்சுக்கு தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நண்பருக்கு வந்து ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சிருக்காங்க. நெறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்யும்போது பார்த்தீங்கன்னா, கிராஃப்ட் வந்து சீட்டிங் பண்றாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் புதுசா செய்றாங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த நண்பர்கள் இந்த மாரி வீடியோஸ் எல்லாம் போடும்போது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தா அவ்வளோ கிராஃப்ட் தேவைப்படும் அப்ராக்ஸிமேட்டா அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் தெரிய வரும். ஸோ அதனால தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சுலபமா பார்த்தீங்கன்னா, சில தவறுகள்லாம் செய்வாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்ச ஏர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொட்டிடும். திரும்ப அத வந்து ரீக்ரோத் ஆகுறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் ஏர்ல சுத்தமாவே பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் மொத்தமா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப கண்டிப்பா இந்த நண்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு டென்சிட்டில ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இவருக்கு நல்லாவே ஹை டென்சிட்டி தான் குடுத்துருக்காங்க. அ இத விட டென்சிட்டியே கண்டிப்பா குடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு தாங்க கண்டிப்பா சொல்லணும். அந்த மாரி தான் பார்த்தீங்கன்னா, நண்பருக்கு வந்து பிஃபோர் கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. அதேபோல பார்த்தோம்னா, ஆஃப்டர் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்திருப்பீங்க. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சுட்டாங்க. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு ரிசல்ட் வருது அப்படின்றதையும் கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ப நண்பர்கள் வந்து தொடர்ச்சியா செய்யக்கூடிய ஒரு தவறு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செஞ்சுடுறோம். செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டிராவல் போயிட்டே இருக்கும்போது சென்ட்ரல் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேற ஏதாவது சில மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களாவே எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ 2 மெடிசினும் கம்பைன் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து ஏருக்கும் பாதிக்கும். ஸோ உடல் நலத்த நார்மலா பார்த்தீங்கன்னா, 2 விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகக்கூடிய டேப்லெட்ஸ சாப்பிடும்போது, நம்ம உடலையும் ஓரளவுக்கு பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நமக்கு முடியும் ஈஸியா பாதிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த மாரி நெறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. லாஸ்ட் வீக் கூட ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தாரு. ஆ இதுக்கு முன்ன ஒரு நண்பருக்கு நடந்த ஒரு விஷயம் என்னன்னா, ஆ ஏர் டிரான்ஸ்போர்ட் செஞ்சுட்டாரு. ஒரு 6 இயர் கிட்ட சாரி 6 மந்த் கிட்ட அவர் வந்து போயிடுச்சு. ஸோ 6 மந்த் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, திடீர்னு நாய் கடிச்சிருச்சு அப்படின்ற காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா, வேற சில மெடிசின் எடுக்க ஆரம்பிச்சாரு. நாட்டு மருந்து இந்த மாரிலாம் பார்த்தீங்கன்னா, வேற சில மெடிசன எடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த மெடிசின் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மெடிசினும் பார்த்தீங்கன்னா சேர்த்து யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது குரோத் வர முடியுமா அப்படின்ற மாரிலாம் நெனைச்சாரு. பட் அதோட விளைவு என்னன்னா, அந்த ஒரு 1 மாதம், 2 மாதங்கள் அந்த மெடிசின் எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏர் டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச முடி வந்து நெறைய முடி எக்ஸிஸ்டிங் ஹேரும் சரி, டிரான்ஸ்பிளேஷன் செஞ்ச ஹேரும் பார்த்தீங்கன்னா, நெறைய முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சுருச்சு. ஸோ கொட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அந்த மெடிசின விட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் கால் பண்ணி கேட்டாரு. ஸோ இது என்ன பண்றது? அப்படின்ற மாரிலாம் கேட்டிருந்தாரு. ஸோ அது கேட்டுருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆ நான் திரும்பவும் அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, ஒரு விஷயம் நீங்க வந்து புதுசா ஒரு மெடிசின் இது ஒரு மெடிசின வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல. டிரான்ஸ்பிளேஷன் மட்டும் இல்ல. நீங்க வேற எந்த ஒரு ப்ராசஸ் பண்றதா இருந்தாலும், அதாவது இந்த மெடிசின் சம்பந்தமான இது நம்ம எடுத்துட்டு இருக்கும்போது, அடுத்த கட்டமா வேற ஒரு ப்ராப்ளத்துக்கு வேற மெடிசின் எடுக்கும்போது, உங்க டாக்டர் கிட்ட நீங்க புதுசா ட்ரீட்மெண்ட் எடுக்குறீங்க. அந்த டாக்டர்கிட்டயும் சரி, நீங்க ஆல்ரெடி மெடிசின் எடுத்திருக்க அந்த டாக்டர் கிட்டயும் சரி. ஸோ ஒரு டைம் அந்த கிளினிக்ல, ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஒரு டைம் என்கொயரி பண்ணணும். ஸோ இந்த மாரி இந்த மெடிசின் இந்தந்த மெடிசின்லாம் யூஸ் பண்றதுக்காக கேட்கறாங்க. பயன்படுத்தலாமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பயன்படுத்தணும். ஸோ நீங்களா எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி ஆப்போசிட் ரியாக்ஷன் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் லக்லி அந்த நண்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு சொன்னாரு அந்த ஒரு 1 மாதம், 2 மாதம் கழிச்சு நம்மகிட்ட சொன்னாரு. சொன்னதுக்கப்புறம் உடனே டாக்டர் கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கலான்ற மாரி கேட்டு, ஸோ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் கேட்டு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு சில மாதங்கள்லயே பார்த்தீங்கன்னா, அவரு திரும்பவும் அந்த ரீசென்ட்டா இழந்த முடி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ரீக்ரோத் வர்றதுக்கு எல்லா வேலையுமே செஞ்சு பெர்ஃபெக்ட்டா வந்துடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 டைம் நமக்கு ஒரு ஒரு கஷ்டத்த குடுக்குது இல்லையா? ஸோ நெட்ட முடி எல்லாம் கொட்டிடுது. கொட்டுனதுக்கு அப்புறம் திரும்ப வர வைக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியா செலவு பண்ணி போணும். ஸோ இந்த மாரிலாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்முடைய மணியும் சுலபமா வந்து வேஸ்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செய்ற நண்பர்கள் மட்டும் இல்ல, நீங்க நார்மலா ஒரு மெடிசின் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அவங்க வந்து புதுசா ஒரு மெடிசின் எடுக்கும்போது,
2 பக்கம் இருக்கக்கூடிய மருத்துவர்கள்கிட்ட இதுக்கான ஆலோசனை எடுத்துட்டு, அதுக்கப்புறமா அதுக்கான மெடிசின் வந்து நீங்க எடுக்க ஆரம்பிக்கணும். இல்லாட்டி பக்க விளைவுகள் நம்ம வேற ஏதாவது சில பக்க விளைவுகள் உடல் ரீதியா கூட பார்த்தீங்கன்னா, பல பக்க விளைவுகள வந்து நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ வேற ஏதாவது டவுட் இருந்தா WhatsApp பண்ணுங்க, கால் பண்ணுங்க. பதிலுக்கு காத்துட்டு இருக்கேன். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல்ல ஸ்கின்னுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேருக்கும் சரி, ஸ்கின்னுக்கும் சரி, நீங்க வந்து கன்சல்டேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கன்சல்டேஷன் தான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தன கிளினிக்ல வந்து கன்சல்டேஷன் பண்ணாலும் ஒரு டைம் பண்ணுங்க. கண்டிப்பா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஸோ உங்க ஒரு டைம் கன்சல்டேஷன் பண்ணாலே கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வந்துரும். மற்ற இடத்துலலாம் என்னவா இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்காங்க, இங்க என்னவா இருக்கு அப்படின்றத, ஆ எப்படிலாம் டிரான்ஸ்போர்டேஷன் செய்யணும், இதே போல என்னென்ன வழிமுறைகள் நடக்குது, உங்களுக்கு பண்ண முடியுமா, முடியாதா, எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா, அங்க விசிட் பண்ணி கன்சல்டேஷன் பண்ணிக்கங்க அப்படின்றத இந்த இடத்துல ஆணித்தரமா சொல்லலாம். வேற ஏதாவது டவுட்னா WhatsApp பண்ணுங்க, கால் பண்ணுங்க. காத்துட்டு இருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நான். நன்றி.